வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 8/1/2025 குரோதி வருடம் மார்கழி மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் 12 மணி முதல் 1:30 வரை, குளிகை 10:30 முதல் 12 மணி வரை, யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரை, சூலம் வடக்கு, பரிகாரம் பால், சூரிய உதயம் 6:32, கரணம் 6 மணி முதல் 7:30 வரை, திதி இன்று பிற்பகல் 2:16 வரை, நவமி பின்பு தசமி, நட்சத்திரம் இன்று மாலை 4:35 வரை, அஸ்வினி பின்பு பரணி, யோகம் இன்று காலை 6:31 வரை, சித்த யோகம் பின்பு மாலை 4:35 வரை, மரண யோகம் பின்பு சித்த யோகம், சந்திராஷ்டமம் இன்று மாலை 4:35 வரை, உத்திரம் பின்பு ஹஸ்தம். மேஷராசி நேயர்களே, தைரியமாக செயல்பட்டு முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். அலைச்சல்களின் மூலம் மாற்றம் ஏற்படும். எதிலும் நிதானம் தேவை. புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். சொந்த பந்தங்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். வாழ்க்கை பற்றிய முன்னேற்றம் ஏற்படும். பொறுமையுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அஸ்வினி வளமான நாள். பரணி சிந்தனைகள் கூடும். கிருத்திகை நெருக்கம் உண்டாகும். ரிஷபராசி நேயர்களே, நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். இருப்பினும் சில தடைகள் வந்து நீங்கும். வீட்டில் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. எதிராக செயல்பட்டவர்கள் புரிந்து கொண்டு செயல்படுவார்கள். பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் நீங்கும். லாபங்கள் கூடும். திடீர் அலைச்சல்கள் உண்டாகும். மாற்றங்களும் ஏற்படும். நட்பு வட்டாரம் விரிவடையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். கிருத்திகை பேச்சுக்களை குறைக்கவும். ரோஹிணி நெருக்கடிகள் நீங்கும். மிருகசிரீஷம் மாற்றங்கள் உண்டாகும். மிதுன ராசி நேயர்களே, நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்களும் மாற்றங்களும் கிடைக்கும். மற்றவரின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. சொந்த பந்தங்களை பற்றிய நெருக்கம் ஏற்படும். மாணவர்கள் படிப்பில் ஆர்வமான நிலை உண்டாகும். போட்டி பொறாமைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மிருகசிரீஷம் வளமான நாள். திருவாதிரை மாற்றங்கள் நீங்கும். புனர்பூசம் குழப்பங்கள் விலகும். கடகராசி நேயர்களே, மாணவர்கள் படிப்பில் ஆர்வமான நிலை உருவாகும். மனதில் எதையும் சமாளிக்கும் தன்னம்பிக்கை ஏற்படும். புதுவிதமான முயற்சிகளில் ஆர்வம் உண்டாகும். நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். பணியில் உள்ளவர்களுக்கு கௌரவங்கள் மேலோங்கும். லாபங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். புனர்பூசம் கௌரவங்கள் கூடும். பூசம் அனுபவங்கள் உண்டாகும். ஆயில்யம் மாற்றங்கள் ஏற்படும். சிம்மராசி நேயர்களே, ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். தேடல் தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை உருவாகும். வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள். ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது. திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். வெற்றிகளும் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். மகம் உதவிகள் கிடைக்கும். பூரம் வளமான நாள். உத்திரம் நல்ல முடிவுகள் கிடைக்கும். கன்னிராசி நேயர்களே, எளிதில் எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறும். புதுவிதமான அனுபவங்களும் சிந்தனைகளும் கிடைக்கும். தேகநலன் சீராகும். எதிலும் யோசித்து செயல்படவும். அலைச்சல்களினால் லாபங்கள் கிடைக்கும். பண பரிவர்த்தனைகளில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. அமைதியுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் குழப்பங்கள் தீரும். ஹஸ்தம் யோசித்து செயல்படவும். சித்திரை நிதானம் தேவை. துலாம் ராசி நேயர்களே, ஆடம்பர பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் ஏற்படும். உத்தியோகத்தில் கடமைகள் கூடும். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். போட்டி பொறாமைகள் நீங்கும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். பணியில் உள்ளவர்களுக்கு கௌரவங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். சித்திரை ஆர்வம் ஏற்படும். சுவாதி அனுபவங்கள் கிடைக்கும். விசாகம் நட்புகள் கூடும். விருச்சிக ராசி நேயர்களே,
மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். கடன் சுமை குறையப் பெறுவீர்கள். அலைச்சல்களினால் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். பணியில் உள்ளவர்களுக்கு லாபமான நிலை ஏற்படும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். நிம்மதியான நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். விசாகம் குழப்பங்கள் தீரும். அனுஷம் மகிழ்ச்சியான நாள். கேட்டை நன்மைகள் உண்டாகும். தனுசு ராசி நேயர்களே, வரும் காலம் தொடர்பான சிந்தனைகள் மேலோங்கும். நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். மற்றவரின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. எதிலும் யோசித்து செயல்படவும். நட்பு வட்டாரத்தின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். வியாபாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மூலம் கௌரவங்கள் மேலோங்கும். பூராடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். உத்திராடம் நட்புகள் கிடைக்கும். மகர ராசி நேயர்களே, சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் கௌரவங்கள் மேலோங்கும். சுற்றி உள்ளவர்களின் ஒத்துழைப்பான நிலை மனதிற்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும். நிம்மதியான நிலை ஏற்படும். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் விலகும். உற்சாகம் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். உத்திராடம் மகிழ்ச்சியான நாள். திருவோணம் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். அவிட்டம் நிம்மதி உண்டாகும். கும்பராசி நேயர்களே, தொழிலில் லாபமான நிலை ஏற்படும். வியாபாரத்தில் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் நிம்மதியான நிலை ஏற்படும். இதுவரை இருந்து வந்த கவலைகள் நீங்கும். பூர்வீக சொத்து விஷயங்களில் லாபங்கள் ஏற்படும். மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். நன்மைகளும் உண்டாகும். புகழும் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நினைத்தது நிறைவேறும். சதயம் தீர்வுகள் கிடைக்கும். பூரட்டாதி நன்மையான நாள். மீன ராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலம் நெருக்கம் ஏற்படும். ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வீர்கள். நிதானமாக செயல்படுவீர்கள். நட்பு வட்டாரம் விரிவடையும். சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். வளமான நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். பூரட்டாதி நெருக்கம் உண்டாகும். உத்திரட்டாதி ஒத்துழைப்புகள் ஏற்படும். ரேவதி சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். பாரம்பரிய வேதம் அஸ்ட்ரோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.